ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என் பையனுக்கு ஏப்ரல் 25 4த் பர்த்டே முடிஞ்சுது. அதோட பர்த்டே பார்ட்டி வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு நாங்க ஃபுட் வெளியே தான் ஆர்டர் குடுத்திருந்தோம். டெசர்ட் அதுக்கப்புறம் ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் நான் வீட்லயே பண்ற மாரி பிளான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குலாப் ஜாமுனுக்கு வந்து இந்த சுகர் சிரப் பண்ணுவோம்ல, அதுதான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி டெசர்ட்ல வந்து குலாப் ஜாமுன் தாங்க நாங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அதனால அதை வீட்லயே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த குலாப் ஜாமுன ஃபுல்லா பொரிச்சுட்டு இந்த ட்ரேலயே போட்டுட்டோம்னா நம்ம கேரி பண்ணிட்டு போக ஈஸியா இருக்குமே. வேற பாத்திரத்துல போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாமேன்னு சொல்லி நான் இதுலயே தான் பொரிச்சு இதுலயே போட்டு சிரப்பையும் ஊத்திடலாமேன்னு தான் பிளான். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆனதும் நான் வந்து பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை இதுல ஆட் பண்ணி அப்படியே பேக் பண்ணி வச்சிருவேன். அடுத்ததா இப்ப பாத்தீங்கன்னா நான் கப் கேக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா பர்த்டே கேக் வந்து நாங்க வந்து வெளியே ஆர்டர் கொடுத்துட்டோம் பக்கத்துல இருக்க பேக்கரியில. பட் இந்த கப் கேக்ஸ் மட்டும் இந்த டேபிள்ல டெக்கரேட் பண்ணுவோம்ல, அதுக்காக இந்த கப் கேக் ஸ்டாண்ட்ல வைக்கிறதுக்காக நான் வீட்லயே வந்து இந்த கிரீம் கப் கேக் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சாக்லேட் பிளேவர்ல மேல வந்து இந்த வெனிலா அப்புறம் இந்த ஆர்டிபிஷியல் கலர் சேர்த்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். என் பையன் பர்த்டே தீம் என்ன அப்படின்றது வந்து சர்ப்ரைஸ். நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி கலர் சூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி நான் ப்ளூ ரெட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பட் நான் சேர்த்த ஃபுட் கலர்ல வந்து கொஞ்சம் டார்க்கா வரல. ஏன்னா நான் ஃபுட் கலர் கம்மியா தான் ஆட் பண்ணா போதும்னு சொல்லி தான் இந்த கப் கேக்ஸ் பண்ணனா, அதனால லைட் கலரா தான் வந்துச்சு. ப்ளூ ரெட் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த கப் கேக்ஸ்ல பேஸ் வந்து சாக்லேட் மஃபின் மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். எல்லா பசங்களுக்குமே சாக்லேட் தான் பிடிக்கும்ல. சாக்லேட் ஃபிளேவர் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணேன். நான் பண்ணிட்டு இந்த பேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து இந்த பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணேன். நான் வந்து பெரிய பேக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. இப்பதான் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் என் பையனுக்காக கத்துக்கிட்டதுதான் இந்த கப் கேக்ஸ் மஃபின்ஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சுமாரான டிசைன், ஏன்னா இந்த டபுள் கலர்ல பண்ணணுமேனு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன்ஸ்ல போட்டுட்டு இருந்தேன். இது பெரிய டிசைன்லாம் இல்லைங்க. இப்ப சூப்பரா நம்ம கப் கேக்ஸ் ரெடி ஆயிருச்சு. நான் பிளான் பண்ண கலர்ல வரலனா கூட இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அடுத்ததா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு. அவங்க தான் வந்து என்ன ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கப் கேக்ஸ், இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே நான் ஒரே நாள்ல பண்ணலைங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு 3-4 டேஸ் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஐட்டம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி பண்ணேன். எல்லாத்தோட கிளப் பண்ண ஒரு வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்ட்டியோட முன்னாடி நாள்ல ஈவினிங் வந்து இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் மட்டும் முன்னாடி நாள் ஈவினிங் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளான்ல தான் வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் முன்னவே சொன்ன மாதிரி.
இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி இந்த கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மில்க் அதுல வந்து ஆட் பண்ணிக்க. மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் அதுக்கப்புறம் நெறைய பெர்ரீஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, அதுக்கப்புறம் டேட்ஸு, அப்புறம் கொஞ்சமா நட்ஸு, பாதாம், கேஷ்யூஸ் அந்த மாரி நட்ஸ கொஞ்சம் பவுடர் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிட்டு, ஸோ ஆற வச்சுட்டு ஆட் பண்ணோம் இதெல்லாம். நான் இதோட ஃபுல் ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் அப்லோட் பண்றேங்க. இப்ப சுத்தமா வந்து ஃபுல் ரெசிபி கவர் பண்றதுக்குலாம் டைம் இல்லாதனால, நான் வந்து இதெல்லாம் வந்து கவர் பண்ணல. ஓகே. சூப்பரா நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கான்செப்ட். நம்ம பார்ட்டிக்கு வர குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் குடுப்போம்ல. நாங்க வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம, கப்பிள்ஸா வரவங்க, சிங்கிளா வரவங்க, ஃபேமிலி இல்லாம பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கு கூட நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பிளான் பண்ணி எல்லாமே வாங்கி வச்சு பேக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நாங்க ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் ஹெக்டிக்கா இருந்துறவே கூடாது அப்படின்னு சொல்லி நெறைய பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, பார்ட்டி அன்னைக்கு மார்னிங் வந்து நான் வீட்லயே கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுல வந்து கிரேவிஸ்லாம் வந்து வீட்ல பண்ணிரலாம். ஆக்சுவலா வந்து ஒரு பன்னீர் கிரேவியும், ஒரு சிக்கன் கிரேவியும் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான் வந்து வெளிய ஆர்டர் குடுத்துட்டோம் ரெஸ்டாரண்ட்ல. ஸோ கிரேவி மட்டும் நம்ம பண்ணிரலாமேன்னு சொல்லிட்டு கிரேவி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணியுமே நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு மார்னிங் 4 மணிங்க. நான் வந்து 4, 4:30க்கெல்லாம் எழுந்து குக்கிங்க முடிச்சு வச்சுட்டோம்னா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப டென்ஷனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணி எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து வீட்லயே பண்றதா பிளான். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒயிட் ரைஸ் ரசம் பண்றேன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து இங்க ஃப்ரோசன்ல கிடைக்கும் இல்லைங்க காஸ்ட்கோல. ஸோ அது வாங்கிட்டு அத வந்து அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம்னு அது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் தான் நாங்க வீட்ல பிளான் பண்ணது. மீதி எல்லாம் வெளிய ஆர்டர் குடுத்துட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் சமைச்சு முடிக்க அப்படியே வந்து இந்த ட்ரேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம்ல எதுவுமே பண்ண வேணாம். முன்னாடியே இந்த குக்கிங்க மட்டும் முடிச்சு ஃபுட் எல்லாம் தனியா எடுத்து வச்சிரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கிரேவி பண்ணிட்டு இந்த ஃபாயில் ட்ரேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அதுக்கப்புறம் பிரியாணியுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டெசர்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம பண்ணும்போதே நான் வந்து அதுல வச்சு தான் வந்து பேக் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சேன். ஸோ கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு இத பண்றதுக்கு. ஸோ இந்த ஹெக்டிக் டைம்லயும் எவ்ளோ இந்த வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நான் வந்து இந்த ப்ரீ பிரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஆதித்யாவோட கிராண்ட் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். சூப்பரான ஒரு பர்த்டே பார்ட்டி வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.